பீகாரில் தேர்தல் வாக்குச்சாவடிகளில் மின்தடை ஏற்பட்டதாக ராஷ்டிரிய ஜனதாதளம் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு. காவிரி பாசன மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைவதால் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு அளவு 15,000 கன அடியாக குறைப்பு. பொதுக்கூட்டங்கள் நடத்த 20 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகையா? தமிழக அரசின் முன்மொழிவுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ஆசிய தரவரிசை பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இந்திய பல்கலைக்கழகங்கள் கடும் சரிவு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஊர்காவல் படையில் ஆர்வமுடன் சேரும் பழங்குடியின பெண்கள். 45 நாட்கள் பயிற்சி தீவிரம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் காவல்துறை நடத்திய ஆய்வில் 11,000 போதை மாத்திரைகள் பறிமுதல். ராஜஸ்தானை சேர்ந்தவர் கைது. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை நிகழ்வை கண்டித்து நாமக்கல் உள்ளிட்ட நகரங்களில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பணி நேரத்தில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கைது. புதுச்சேரியில் அதிக குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள முதல் 10 போக்கிலிகளை குண்டர் சட்டத்தில் அடைக்க காவல்துறை நடவடிக்கை. கும்பகோணத்தில் நகைக்கடையில் நகைகளை திருடிய 2 பேரை அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள்.